வணக்கம். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் இப்போ போலீஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய காவலர்கள் பயிற்சி பள்ளிக்கு இயக்குனராக மாற்றப்பட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு டி ப்ரமோஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு மிக உயர்ந்த பதவியிலிருந்து ஒரு டம்மியான போஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இதனுடைய பின்னணி என்ன, எதனால் இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது பல சுவாரஸ்யமான தகவல்லாம் கிடைக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பேசுவோம். முதல்ல இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த திமுக ஆட்சியில் சென்னை கமிஷனரா இருந்தவர். இவர் சென்னை கமிஷனரா இருக்கும் பொழுது பல நபர்கள் மீது கூண்டாஸ் அதிக அளவுல போடப்பட்டுச்சு. அப்படி போடப்படக்கூடிய கூண்டாஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு குற்றவாளிகள் மேல போடப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. மாறாக அரசியல் காரணங்களுக்காக சில பேர் மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்படியே அவர்கள்லாம் வெளியே வர முடியாத மாதிரி கூண்டாஸ் போட்டு சிறையிலே வச்சிடுறது. அப்படி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சொல்லலாம். ஏன்னா அவருக்கும் திமுகவுக்கும் கூட பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. விசிகாவுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனையே. கிட்டத்தட்ட விசிகா தலைவர் திருமாவர்களுக்கு கொடுத்து தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பேட்டிகள்லாம் கொடுப்பாரு. அவர் எக்ஸ்போஸ் பண்ணுவார். அவரினுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் இவரை கைது பண்ணி குண்டாஸ் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு. ஸோ இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு தாவேக ஆட்சியிலையுமே ஒரு முக்கியமான பதவி கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்ததே விசிகா தலைவர் திருமாவளவன் தான் அப்படிங்கிறது ஒரு பரவலான குற்றச்சாட்டா பேசப்பட்டுச்சு. கடந்த ஆட்சியிலையுமே ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டாஸ் போடுறதுக்கு சென்னை கமிஷனர் அவர்கள் தான் உத்தரவு பிறப்பிச்சாரு. அந்த அடிப்படையில அந்த உத்தரவு வர்றதுக்கான காரணமா இருந்தது திருமாவளவனுடைய அழுத்தமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை. ஸோ அங்கிருந்து தொடருது. தாவேக ஆட்சியிலையும் பாத்தீங்கன்னா இப்ப தாவேக கூட திருமாவர்களும் கூட்டணியில் இருக்கிறாரு. அதே மாதிரி அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படுது. ஸோ இந்த சென்னை கமிஷனர் டு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருக்காரு இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனால அருண் ஐபிஎஸ் அவர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்படுறாரு. அதாவது சென்னை கமிஷனரும் கிடையாது, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனரும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் இடையில அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா காத்திருப்போர் பட்டியலில் மாற்றப்பட்டு வச்சிருந்தார். அதற்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாவேகா. அதுலயும் குறிப்பா ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, டி நகர்ல ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க. முதல்ல 4 மணி நேரம் அனுமதி கொடுத்தாங்க. அப்புறம் 2 மணி நேரமா குறைச்சாங்க. இன்னும் சென்னையில பல இடங்கள்ல அவர்கள் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்கும்போது கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பகிரங்கமா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியே பேட்டி கொடுத்தாரு. இவரை அஸ்ஸாமுக்கு மாத்துங்க, இவர் தமிழ்நாட்டுல ஒரு சென்னை கமிஷனர் இருக்கிறதுக்கான தகுதியே இவருக்கு கிடையாது, இவரை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தேர்தல் நியாயமான முறையில் நடக்காது அப்படின்னு பகிரங்கமா பேட்டி கொடுத்தாரு. கொளத்தூர்ல கரூர் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு திரு கமிஷனர் அருண் அவர்கள் முற்பட்டாரு. அதனாலதான் போலீஸ் ஃப்ரீ ஜோன் ஆக்குனாங்க. சென்னையில சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியா மாத்த செய்யணும். முடிஞ்சா அவர் வேறு மாநிலத்துக்கு டெப்டேட் பண்ணி எலெக்ஷன் எங்க நடக்குதோ கேரளாக்கோ இல்ல வேற எங்க மாநிலம் நடக்கோ முடிஞ்சா அசாம் அமைச்சிருங்க. அவரை அப்பதான் கரெக்டா இருக்கும். அசாம்ல தூக்கி போட்டாதான் கரெக்டா இருக்கும். அதாவது பகிரங்கமா இவர் திமுகவுக்கு வேலை பார்க்கறாரு, அப்ப திமுக தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லி இவரை மாத்தணும்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சாரு. தேர்தல் ஆணையமும் அதற்கு செவிசாய்த்தது. நீங்க பாத்தீங்கன்னா அவர் சென்னை கமிஷனர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு காத்திருப்பு கொண்டு போறாங்க. அப்ப கிட்டத்தட்ட மறுபடியும் இவருக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டது. திருப்பி தாவேக ஆட்சியில் எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. எப்படிங்க இவரை மறுபடியும் ஒரு முக்கியமான போஸ்டிங்ல போடுறாங்க? இந்த மாதிரி ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா இப்படி பேசியிருக்காரு. இப்ப ஆதவ அர்ஜுனா அமைச்சரா இருக்கிறாரு. இவரு கடந்த காலத்திலே தாவேக அரசுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்திருக்கிறாரு. இப்ப வரைக்கும் முன்னாள் திமுக முக்கிய புள்ளிகள் கிட்ட தொடர்புல இருப்பாரு. எப்படி இதுல போட்டாங்க? அதுவும் பாத்தீங்கன்னா சென்னை கமிஷனர் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அது சென்னைக்கு மட்டும் உட்பட்ட ஒரு அதிகார மையம். ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு எங்க ரைடு நடந்தாலுமே இவரினுடைய ஒப்புதலோட தான் நடக்கும். அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய கண்ட்ரோலையுமே கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருந்துச்சு. குறிப்பா சவுக்கு சங்கர் போன்றவரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தாண்டவமாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இவருக்கு போஸ்டிங் கொடுக்கலாம், எப்படி நீங்க பதவி கொடுக்கலாம், தாவேகா இன்னொரு திமுக 2.0 தாவேகாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்துச்சு. ஸோ அந்த எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரைடுகளும் நடந்துச்சு. இப்போ தமிழ்நாடு முழுக்க இப்போ ஏவா வேலு அவருக்கு சொந்தமான இடத்துலயே 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடுகள் நடத்துறாங்க. ரைடு நடத்தி ஒரு முக்கியமான ஆவணங்கள் பல லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்ணிருக்குன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை கிளைம் பண்ணாலும் இப்போ வரைக்கும் அவரை கைது பண்ற அளவுக்கோ இல்ல அவர் ரிமாண்ட் பண்ணி நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்துற அளவுக்கோ பெரிய லெவல்ல சாட்சியங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது பரவலா இருக்கக்கூடிய உண்மை. ஏன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நேரம் அவர் பாத்தீங்கன்னா கைது பண்ணிருப்பாங்க. அது பண்ணல. மாறாக அவரே என்ன பண்றாருன்னா, எனக்கு பயம் கிடையாது, எனக்கு திமுக காரனா பயப்பட மாட்டான், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சவால் விடுறாரு. அப்படின்னா இங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனா ஆராசா அவர்கள் கூட சொன்னார் இல்லையா, ஏவா வேலு அவர்கள் டிக்கெட் போட்டது சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி
நீங்க ரைடு வந்து 25ஆம் தேதி எப்படி வந்து ரைடுக்கு பயந்தோ இல்ல கைதுக்கு பயந்தோ ஒரு ஃபாரின் போயிருப்பாரு, லாஜிக்கே இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவை பார்த்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் கேட்டார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு சிலராலையுமே ரைடு பத்தின தகவல்கள் என்னென்ன அடுத்தடுத்து பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு, திமுகவினுடைய முன்னாள் புள்ளிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்ப கிட்டத்தட்ட நம்ம பொருத்தி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முன்கூட்டியே ரைடு பத்தின தகவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்குமோ, அதனாலதான் இவங்க வந்து இப்படி போயிருப்பாங்களோ அப்படிங்கிற பல பார்வைகள். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கே.என். நேரு அவர்கள் மேல இடி வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அதுல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு சொல்லிட்டு பதிவு பண்ணாங்க. நான் பதிவு பண்ண உடனே இடி வந்து ஒரு 1000 பக்க அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அந்த அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா கே.என். நேரு கிட்ட ஃபுல்லா காட்டிட்டாங்க. அப்போ கே.என். நேரு அவர்கள் ஃபுல்லா பார்த்துட்டாரு, எப்படி வந்து நம்ம ஆவணங்களை சரிப்படுத்திக்கணும், எப்படி நம்ம வழக்குல தப்பிக்கணும் அப்படிங்கிறது தயாரா இருக்காரு. அப்ப அவரையும் வந்து பாத்தீங்கன்னா நழுவ விட்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், முன்கூட்டியே வந்து தகவல் கொடுத்து அவர் தலைமுறை இருக்க வச்சுட்டாங்க. இப்ப முன்ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அவர் வெளியே வர போறாரு. இப்படியாக செந்தில் பாலாஜி, கே.என். நேரு, ஏவா வேலு இவங்க எல்லாரையுமே வந்து முழுமையாக கைது பண்ண முடியாம, முழுசா வந்து நெருங்க முடியாம போனதுக்கு இப்ப அருண் ஐபிஎஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பலரும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. குறிப்பா சவுக்கு சங்கர் போன்றவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அதை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு மீம் கூட பார்த்தேன், சவுக்கு சங்கர் வந்து அப்படியே ஒரு ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த ஒரு செய்தி வந்த உடனே அவர்கள்லாம் உற்சாகத்தில் இருக்கிற மாதிரி. அது உண்மையும் கூட, அவரே வந்து கமெண்ட் போட்டுருந்தாரு, நான் அப்படிதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கிட்டத்தட்ட தாவேகா அரசுக்கு எதிராக பல விமர்சனங்களை ஏற்படுத்திச்சு. இவர் இருந்தாங்க அப்படின்னா நீங்க முழுசா பிடிக்க முடியாது. ஏன்னா கடந்த ஆட்சியில திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரா இருந்த ஒரு அதிகாரிக்கு மறுபடியும் நீங்க ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கள் வந்து விசுவாசமா இருக்கிறது கஷ்டம். இந்த அரசுக்கு இருக்கிறத விட கடந்த ஆட்சியில இருந்து இப்ப எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் அவர்கள் வந்து ரொம்ப லாயலா இருப்பாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் வைக்கும் போதுதான் இந்த அறிவிப்பு வருது, அவர் வந்து மாற்றப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ மாற்றப்படுறது டம்மியான போஸ்ட்டுக்கு மாற்றப்படுறாரு. இப்போ மகேஸ்வரி ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க கூடுதல் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக நியமிக்கப்படுறாங்க. அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே சிறப்பு விசாரணை பிரிவு அதிகாரியா இருந்தவங்க. இப்போ அவருக்கே தலைமை பொறுப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை நினைச்சாங்க அப்படின்னா நிச்சயமா கடந்த ஆட்சியில் உள்ள பல பேர் மீது என்ன பண்ணலாம், அவர்கள் வந்து வழக்கு பதிவு வந்து பண்ண முடியும், அவர்கள் வந்து சிறைப்படுத்த கூட முடியும். இப்போ நீங்க சமீபத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடி அரசகுமார் அவர்கள் இதற்கு முன்னாடி வந்து கடந்த திமுக ஆட்சியில அனைத்து இந்திய தனியார் பள்ளி சங்கத்தினுடைய தலைவர், அவர் வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டாரு. இப்ப அவர் மேல வந்து கூண்டாஸ் வந்து போடப்பட்டிருக்கு. சோ இப்படியாக அடுத்தடுத்து கடந்த ஆட்சியில உள்ள முக்கியமான நபர்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவரை வந்து இந்த பொறுப்புல வச்சிருந்தோம்னா சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால அதை வந்து மாத்திருக்கலாம். கூடவே ஏவா வேலு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஜராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே சிங்கப்பூர் போயிட்டு நான் வந்த உடனே ஆஜராவான்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட போயிட்டு ஆஜராகிட்டு விளக்கெல்லாம் கொடுக்க போறாரு. அப்போ அவர் வந்து நேரில் ஆஜராகும் போதும் இப்ப ஒரு தலைமை மாறாம இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அதே தலைமைகள் இருக்கு அப்படின்னா சிக்கல் வரும். அப்படிங்கிறதுனால அவசரமா நேற்றைக்கு வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த முடிவை வந்து பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில கைது செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட பலருமே வந்து வரவேற்கிறாங்க. இவர் வந்து மாத்தினது வந்து ரொம்ப நல்ல விஷயம், இப்பவாவது நாங்க சொன்னதை கேட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர்களோட குற்றச்சாட்டுகள்லாம் தாண்டி நீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க குண்டாஸை வந்து முறைகேடா வந்து போடுறீங்க, நீங்க வந்து அதை தப்பா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சென்னை கமிஷனராக இருந்தபோது அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சாங்க நீதிமன்றமே, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்க வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலையிலுமே நடந்த என்கவுண்டர்கள் இருக்கு இல்லையா, இந்த கொலைக்கு அப்புறம் குற்றவாளிகள் கைது பண்ணி கூட்டும் போது என்கவுண்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் சில தவறுகள்லாம் இருக்குன்ற குற்றச்சாட்டும் பலரால் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை திசை திருப்ப பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படியாக கடந்த ஆட்சியில் நடந்த முக்கியமான வழக்குகள், முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்துலயுமே ஒரு காவல்துறை அதிகாரியாக இவர் இருந்தபோது சில விஷயங்கள்லாம் கிரே ஏரியாவா இருக்கு, அதெல்லாம் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்துச்சு. ஸோ அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த பதவி பறிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஏற்கனவே வந்து திருமாவினுடைய சிபாரிசுல தான் வந்து பாத்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குனர் பதவியே கிடைச்சது அப்படின்னு சொன்னபோது அவர் வந்து மறுத்தார். இல்ல இவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து குற்றம் சாட்டு போலியா சொல்றாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் சொன்னா எப்படி அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவர்கள் சொன்னாரு. ஆனா வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்க்கும்போது என்னன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து கடுமையான ஒரு அப்செட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா தமக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு அதிகாரி இப்படி மாத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால ஒரு பல அணிகளா வந்து அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஆதவர்ஜுனா அவர்கள்
அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு. ஸோ திருமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவராக வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் வந்து ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 அணிகளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து முதல்ல பதவியை கொடுத்தாங்க, அப்புறம் திருப்பி வந்து பதவியை வந்து பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போ தாவேகா அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் எல்லாம் வந்து இருக்கு. அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணீங்க, நீங்க கடந்த ஆட்சியில் வந்து கரப்ஷன் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் வந்து குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்க இல்லையா, அதற்கெல்லாமே வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறை அப்படிங்கிறது லஞ்ச ஒழிப்பு துறை தான். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அவர்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணி அதிரடி ஆக்ஷன்ல இறங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு துறை ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த முக்கியமான அதிகாரிக்கு கொடுக்கப்படாமல் புதுசாக ஒரு அதிகாரிக்கு கொடுத்து அவர்கள் புதிய ஒரு டாஸ்க்லாம் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். ஆனால் எதுவுமே வந்து வெறுமனே ஒரு வழக்கு பதிவு ரைடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முழுமையாக வந்து அவர்களை நீதிமன்றத்தின் முன்னாடி நிப்பாட்டுற வரைக்கும் எல்லாத்தையுமே அவர்கள் பண்ணணும். அரசு தரப்புல வந்து சரியான வகையில் வந்து வாதாடி நீதியை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். நன்றி.